I desire mercy and not sacrifice. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு என்பது திருக்குறள். என்பது கோடி தீர்த்தம் கலந்து கொளித்து அவை ஆடினாலும் அரணுக்கு அன்பு இல்லையேல் ஓடு நீரினை ஓட்டை குடத்து அட்டி மூடி வைத்திட்ட மூர்க்கனோடு ஒக்குமே என்பது தேவாரம். If anyone says I love God yet hates his brother, he is a liar. 1 யோவான் 4:20. கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தன் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். இரக்கம் என்பது ஈரம் தன்னையே ஆவியாய் தந்தாலும் மீண்டும் மழையாய் மாறி வந்தடையும் என்பது இயேசு காவியம். இரக்கம் உடையோர் இரக்கம் பெறுவர். மத்தேயு 5:7. Blessed are the merciful, for they will be shown mercy. இவைகள் எல்லாம் வேதத்தில் நாம் பார்க்கின்ற இறைவனுடைய இரக்கத்தை பற்றி சொல்லப்படுகின்ற வார்த்தைகள். அதையே இன்னும் மற்ற வேதங்களிலிருந்து நூல்களிலிருந்தும் பார்க்கிறோம். இறைவன் இரக்கம் உள்ளவர், சினம் கொள்ள தாமதிப்பவர், அன்பை ஆண்டவர், ஆற்றல் மிக்கவர், இரக்கமிக்கவர், ஈகை நிறைந்தவர் என்று அவருடைய குணாதிசயங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். மனிதர்கள் நாம் தான் அந்த இரக்கத்தை பெற்றாலும் அதை பிறருடன் பகிர்ந்து கொள்வதற்கு தயங்குகிறோம், மயங்குகிறோம், அல்லது அதை கொடுக்காமல் வெறுப்பை உமிழ்கிறோம், கக்குகிறோம். நான் ஒரு சோதனையை செய்ய சொல்லியிருக்கிறேன். அதாவது 3 டம்ளர்களிலே, கண்ணாடி டம்ளர்களிலே தண்ணீரை ஊற்றி அந்த தண்ணீரின் மீது கோபமாக பேசுதல். ஒரு டம்ளர் தண்ணீரில், இன்னொன்று கொஞ்சம் நடுத்தரமாக, கோபமும் இல்லை சாந்தமும் இல்லை, சாதாரணமாக. 3வது டம்ளரிலே அன்பாக பேசுதல். இந்த 3 டம்ளர்களையும் ஃப்ரீசருக்குள்ளார வைத்து அவைகள் உறை நிலையை அடைந்த பிறகு எடுத்து பார்த்தோம் என்றால் அவைகள் ஐஸாக மாறி இருக்கும். ஆனால் கோபமாக பேசிய தண்ணீரானது கூர்கூறாக அந்த பிசிறுகள் எல்லாம் கையை அறுக்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கும். 2வது கட்டம், இது பாதி வளவளன் இருக்கும், பாதி இந்த பிசிறு தட்டி இருக்கும். 3வது அன்பாக பேசிய தண்ணீர் எந்த பிசிறு தட்டாமல் ஒரு அழகிய அந்த பாத்திரத்திலே அது வடிவமைந்த ஒரு ஐஸ் கட்டியாக அமைந்தது. என்ன காரணம்? நாம் வெளியே சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளினுடைய தாக்கம். ஆக இயற்கை என்ன தருகிறது? ஒரு தக்காளியை பிழிந்தால் தக்காளி ஜூஸ், ஆரஞ்சை பிழிந்தால் ஆரஞ்சு ஜூஸ், எலுமிச்சம்பழத்தை பிழித்தால் எலுமிச்சம்பழ ஜூஸ். ஆக அவைகள் என்னவோ அவைகளைத்தான் ஜூஸாக நாம் பழங்களிலிருந்து பெறுகிறோம். நாம் யாராக இருந்து எப்படி நம்மை பிறருக்கு கொடுக்கின்றோம்? நம்முடைய தன்மை என்ன? இரக்க குணமா, அரக்க குணமா, அன்பு குணமா, ஆணவ குணமா, அல்லது நல்லது செய்வதா அல்லது செய்வதா? எது நம்முடைய பாணியாக இருக்கிறதோ அதுதான் நம்முடைய செயல்பாடாக அமையும். God is not far from those contrite at heart, Saint Augustine. மனஸ்தாபப்படும் இதயமுள்ள அனைவரிடமிருந்து கடவுள் வெகு தொலைவில் இல்லை. யாரெல்லாம் கடவுளை பார்த்து மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே நான் பாவி என்று சொல்லுகிறார்களோ
அவர்களுக்கு அருகில் இறைவன் இருக்கிறார். அவர்களை நாடி தேடி வருகின்றார். நமக்கு நற்செய்தி கொடுக்கின்ற நல்ல உதாரணம் ஆயக்காரனும் பரிசேயனும். ஆயக்காரன் கோவிலுக்கு வெளியே இருந்து தலை சாய்த்து ஏறெடுக்கவும் துணியாமல் தன் மார்பில் அறைந்து கொண்டு, ஆண்டவரே நான் பாவி என்று சொல்லி ஜெபித்தான். ஆனால் பரிசேயன் பீடத்துக்கு முன்னால் வந்து நின்று கொண்டு கடவுளுக்கு முன்னால் தன்னை பற்றியே தம்பட்டம் அடித்துக் கொண்டான். நற்செய்தி கூறுவது, யார் இறைவனுக்கு ஏற்புடையவனாக சென்றது? ஆயக்காரன் தான், பரிசேயன் அல்ல. ஆகவே கடவுளுக்கு நெருக்கம் என்பது நம்முடைய மனத்தாட்சி தான் குறிக்குமே தவிர, மாறாக நான் பல காரியங்களை செய்தாலோ அல்லது தான தர்மங்களை அள்ளி கொடுத்தாலோ அல்ல. இறைவனை பெறுவதற்குரிய ஏற்ற உள்ளமாக நம் உள்ளம் இருக்க வேண்டும். ஆகவே இந்த அருமையான பிரான்சிஸ் அசிசியாருடைய ஜெபத்தை பொழுது நாம் நினைவு கூறலாம். Lord, make me an instrument of your peace. Where there is hatred, let me sow love. Where there is injury, let me sow pardon. Where there is doubt, let me sow faith. Where there is despair, let me sow hope. Where there is darkness, let me sow light. Where there is sadness, let me sow joy. அமைதியின் தூதனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனையுள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரமுள்ள இடத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கிட எனக்கு அருள் புரியும். குழந்தாள் இருப்போம். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே இந்த நற்கரிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. இரக்கத்தை தருகின்ற நீர் எமக்கு கொடுத்த இரக்கத்திற்காக நன்றி கூறுகின்றோம். பெற்ற இரக்கத்தை பிறருடன் பகிரக்கூடிய வகையில் மன தைரியத்தையும் தாராளத்தையும் துணிவையும் தந்து ஆசீர்வதித்திருளும். இந்த வல்லமையான நேரத்தில் எம்மோடு சேர்ந்து தொலைக்காட்சி வழியாக பங்கு பெறுகின்ற மக்கள், அருகில் வெகு தொலைவில், உள்நாட்டில் வெளிநாட்டில் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதியும். குறிப்பாக நேற்று தினம் பிரான்சில் நீஸ் நகரில் தீவிரவாதத்தினால் உயிரிழந்த மக்கள், இந்த தீவிரவாதத்தினால் மக்கள் படுகின்ற துயரங்கள், இது காரணம் மனிதனுடைய இந்த அரக்க குணத்தினால் ஏற்படுவது. ஆகவே ஆண்டவரே, இது அரக்க குணம் படைத்தவர்களை நீர் அந்த கடினமான இதயத்தை மாறச் செய்திருளும். வல்லமையான நீர் அனைத்தையும் செய்ய வல்லவர். பாதிக்கப்பட்டவர்களை திருவடிகளில் சமர்ப்பிக்கின்றோம். இன்னும் எங்கெல்லாம் உலகத்தில் தீவிரவாதம், இன்னும் பல வகையான பயங்கரவாதத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களாக இருப்பவர்களை நீர் கண்ணோக்கும். அவர்களுக்கு வேண்டிய தெளிவையும் தீர்வையும் தந்தருளும். இன்னும் உமது அருள் ஆசீர் கிடைக்கும் இடமெல்லாம் அங்கு இறை ஆசீர் மிளிர்வதாக. தீமை, தீங்கு, சாத்தானின் வேகம் இவைகள் எல்லாம் நீர் போக்கியருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.